இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி, லெட்ஸ் டான்ஸ். இல்லங்க, எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது. டோன்ட் வரி, இது என்ன காம்படிஷனா? ஃப்ளோருக்கு போனா தன்னால வரும். டான்ஸ் தெரியாது என்ன? இப்போ ரொம்ப நல்லாவே ஆடுறியே. தேங்க்யூ. எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ண. என் பர்த்டே கிஃப்ட் எங்க? கிஃப்டா? உங்களை மாதிரி பணக்காரருக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? அதான் நான் எதுவும் வாங்கிட்டு வரல. உங்ககிட்ட எல்லாமே இருக்கும்ல. அப்போ என்கிட்ட இல்லாதது உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு கொடு. அது கொடுத்தா பர்த்டே கிஃப்ட் ஃபுல்ஃபில் ஆயிடும். என்னது அது? என்ன கேட்டாலும் கொடுப்பியா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. என்ன கேட்டாலும் கொடுப்பியா? அப்ப எனக்கு முத்தம் கொடு. அவரை பத்தி இந்த மாதிரி தப்பா யோசிக்க கூடாதுன்னு தோணுது சித்தி. என்ன யோசிக்க கூடாதுன்னு சொல்ற லட்சுமி? உனக்கு விஷயம் புரியுதா இல்லையா? சரி, அவனை நல்லவனாவே வச்சுக்கலாம். இதெல்லாம் கேட்டு நாளைக்கு ஆசை தீர்ந்ததும் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டானா? அதனாலதான் இந்த பணக்கார பசங்களெல்லாம் நம்பவே கூடாதுன்னு சொல்றது. சித்தி, அது நீ எதுவும் பேசாத. நான் சொல்றத கவனமா கேள். எப்படியோ அவனோட உண்மையான முகம் என்ன நமக்கு தெரிஞ்சதுனால நாம இந்த கல்யாண விஷயத்துல ஒரு சரியான முடிவு எடுத்தே ஆகணும். இல்லனா ஓ மரியாதை எங்க மரியாதை எல்லாம் தண்ணியோட கலந்து போயிடும். அது இல்ல சித்தி, அவரு அப்படி. லட்சுமி, நல்லா யோசிச்சு பாரு. நான் இப்ப சொல்ற விஷயத்த கவனமா கேளு. அந்த ஜெகதீஷும் நல்லவன் இல்லன்றது நமக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. கல்யாணமும் கேன்சல் ஆயிடுச்சு. அன்னைக்கு என்னன்னா தாத்தா இறந்ததுனால அந்த கல்யாணம் நின்னு போச்சு. இப்ப கூட சம்பந்தம் ஓகேன்னு சொல்ற நேரத்துல அந்த பையன் நல்லவனா இல்லையான்னு தெரிஞ்சதுனால கல்யாணம் நின்னு போச்சுன்னா நமக்கு, முக்கியமா உனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். எங்க போயிட்டாரு இவரு? எப்பவும் என் முந்தானிய புடிச்சுக்கிட்டு என் பின்னாடியே சுத்துவாரு. திடீர்னு எங்க போயிட்டாரு? அம்மா, என்ன தேடிட்டு இருக்க? ஷாலினி, நாம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். உன் அப்பா எங்க இருக்காருன்னு பாரு. எதுக்குமா? நீ நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்க போகுது பேபி. என்ன சொல்ற? அந்த மித்ரா பண்ண சேஷ்டையில லட்சுமி பயந்து போயிட்டா. அப்படியா? இப்பதான் லட்சுமி தப்பா புரிஞ்சுகிட்டு வந்தா. அதுதான் சரியான வாய்ப்புன்னு நானும் நல்லா ஊதி விட்டுட்டேன். இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டான்னு லட்சுமியே ஓகே சொல்லிட்டா பேபி. எப்பேற்பட்ட குட் நியூஸ் சொல்லிருக்கோமா? தேங்க்யூ சோ மச் மம்மி. அதனாலதான் நம்ம இங்க ரொம்ப நேரம் இருக்க கூடாது, உடனே கிளம்பிடணும். லட்சுமி, அவ மேல ஜூஸ் கொட்டிருச்சு, க்ளீன் பண்றதுக்காக கூட்டிட்டு போறேன். வெயிட். அதுல நீ வா. அம்மா, மித்ரா லக்ஷ்மிய உள்ள கூட்டிட்டு போறோம். பரவாயில்ல விடு, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ரூம்குள்ள போய் அவன் வேற மாதிரி நடந்துக்க பார்த்தா லக்ஷ்மி அவனை சும்மா விட மாட்டா. பாலு கெட்டு போயிடும், நம்ம ரூட்டும் கிளியர் ஆயிடும். இந்தா, க்ளீன் பண்ணிக்கோ.
இப்ப ஏதாவது என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா இந்த ஸ்டாண்ட் எடுத்து அடிச்சிட வேண்டியதா. அம்மா என்னது போனவங்க இன்னும் வரல? இதெல்லாம் நம்ம நல்லதுக்கு தாண்டி. அவன் உள்ள லக்ஷ்மி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா லக்ஷ்மி கத்திக்கிட்டே வெளியில ஓடி வருவா. அப்புறம் இத ஊதி ஊதி எப்படி பெருசாக்குறன்னு பாரு. எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஒரேடியா கிளம்பிடலாம். ஒரு ஆம்பளை கேட்கறது அது எதுவா இருந்தாலும் அவன் கேட்கறது அந்த பொண்ணுக்கு பிடிக்கலனா, அவ டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ற மாதிரி இருந்தா எப்பேற்பட்ட ஆம்பளையா இருந்தாலும் அதோட நிறுத்திக்கணும். அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸுக்கு மரியாதை கொடுக்கணும். அதுதான் பண்பாடு. அந்த பண்பாடு எனக்கு இருக்கு. நான் உங்ககிட்ட கேஸ் கேட்டேன், ஆனா அது காமத்தால கேட்டது இல்லை, பாசத்தால கேட்டது. ஹலோ லக்ஷ்மி மேடம், கல்யாணத்துக்கு முன்னாடி சில விஷயங்களை பொண்ணுங்களா இருந்தாலும் பசங்களா இருந்தாலும் யார் செஞ்சாலும் தப்பு தான். அண்டர்ஸ்டாண்ட்? சாரி. இட்ஸ் ஓகே. அதெல்லாம் மனசுல இருந்து தூக்கி போட்டுரு. ரிலாக்ஸ். அம்மா அங்க பாத்தியா? ரெண்டு பேரும் கைய புடிச்சுக்கிட்டு நடந்து போறாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு? நம்ம நினைச்சது ஒண்ணு, நடந்தது வேற ஒண்ணு. ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன கணக்கு தப்பாகுது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சாகணும். என்னடி பண்றது? ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த பார்ட்டியை டிஸ்டர்ப் பண்ணணும். அதுக்கு காரணம் லக்ஷ்மி தான். அவளை மாட்டி விடணும்.